வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, கார்த்திக் ரேவதி கதையில பிப்ரவரி 5 இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எபிசோட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா அவங்கள பார்த்து சொல்றாங்க, மொத்தமா 20 பேர் வந்துட்டு நலங்கு வச்சிருக்காங்க அப்படின்னு. பாருங்க, எப்பவுமே நலங்கு வைக்கும் பொழுது ஒத்தப்படையில தான் வைக்கணும் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட நம்ம பேர் தானே இருக்கோம் அப்படின்னு ராஜா சொல்றாரு. ஆமா சாமுண்டீஸ்வரி, மொத்தமா 20 பேர் தானே இருக்கோம், எல்லாருமே நலங்கு வச்சாச்சு அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனம் சந்தோஷப்படுறாரு. ஏன்னா மிச்சம் நலங்கு வைக்காம இருக்கிறது நம்ம கார்த்தி மட்டும்தான். கண்டிப்பா எப்படியாவது சாமுண்டீஸ்வரி மேடம் கார்த்தி பேரை சொல்லுவாங்க அப்படின்னு மயில் வாகனம் காத்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல சாமுண்டீஸ்வரி மயில் வாகனம் நினைச்ச மாதிரியே நேரா கார்த்திகை பார்த்து, இங்க பாருப்பா டிரைவர், நீ இன்னும் நலங்கு வைக்கலையில பெசாப்ல, நீயே எனக்கு தம்பி முறையா நீ நலங்கு வச்சிட அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா, அதுக்காக இந்த வீட்டோட டிரைவர் நலங்கு வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நம்ம ரேவதி பொண்ணோட லைஃப்காக மட்டும்தான் நான் இப்படி யோசிக்கிறேன். இந்த டிரைவர் நம்ம வீட்டுல ஒருத்த தானே, அதனால இவன் நலங்கு வைக்கிறதுல எந்தவித தப்பும் இல்லை அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட நம்ம மாயா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இந்த கார்த்தி மட்டும் நலங்கு வச்சான்னா கண்டிப்பா இவன் அந்த ரேவதிக்கு மொரமாமன் ஆகிடுவான், இதுவே நமக்கு ப்ராப்ளம் ஆகும், விடக்கூடாது அப்படின்ட்டு மாயா நினைக்கிறாங்க. அப்ப மயில் வாகனம் நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா, நீ போயிட்டு நலங்கு வை அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நான் எப்படி அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேரா டிரைவரை பார்த்து, இங்க பாரு டிரைவர், அதான் நானே சொல்றேன்னு, போப்பா நீ போயிட்டு ரேவதிக்கு நலங்கு வை அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம கார்த்தி வந்துட்டு அமைதியா நிக்கிறாரு. நம்ம மயில் வாகனம் நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு, அத்தையே இறங்கி வந்து உன்னை வந்துட்டு நலங்கு வைக்க சொல்றாங்க, நீ வேணான்னு சொல்ற, என்னப்பா இது அப்படின்னு. அப்ப கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப டக்குன்னு அந்த மாயா வந்து தடுக்கிறாங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏன் மாயா, என்னாச்சு அப்படின்னு. மாயா சொல்றாங்க, எதுக்காக தெரியாத ஒரு டிரைவர் ரேவதிக்கு நலங்கு வைக்கணும், அதான் மகேஷ் இருக்காருல்ல, அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன், அவரு வீட்டில தான் இருக்காரு, அவரு ரேவதிக்கு கல்யாணம் ஆக போறவரும் கூட, அவரு நலங்கு வைக்கிறதுல எந்த வித தப்பு இல்லை, நான் இப்பவே மகேஷை கூப்பிடுறேன், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருமா, நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ளேயும் நலங்கு வைக்கணும் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, நான் சீக்கிரம் போயிட்டு எப்படியாவது நலங்கு வைக்கிறதுக்கு நான் மகேஷை கால் பண்ணி கூப்பிடுறேன், நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட அந்த சாமுண்டீஸ்வரியும் சரி ஓகே, சீக்கிரம் நீ மகேஷுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு, ரொம்ப டைம் ஆகிட்டே போகுது அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இன்னும் வந்துட்டு 10 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளேயும் இந்த நலங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு மயில் வாங்கினா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அத்தை நேரம் கொஞ்சமாக தான் இருக்குது, இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சரி இருங்க மாப்பிள்ள, எதுக்காக அவங்களோட ஆசையை கெடுத்துக்கிட்டு, அவங்க மகேஷை கூப்பிட்டுமே, என்னதான் இருந்தாலும் மகேஷும் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க போகிற ஆளு தானே, அவங்க வந்துட்டு நலங்கு வைக்கிறதுல எந்த வித தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மாயா இங்கேருந்து வெளியில் போகிறாங்க. வெளியில் போயிட்டு நேராக மகேஷ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. மகேஷ் வீட்லேருந்து ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு மாயா, என்ன வேணும், ரேவதிக்கு நலங்கு வைக்கிறதுக்காக போயிருந்தேன், என்ன இப்போ உடனே கால் பண்ணியிருக்கு அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ மட்டும் இங்கே வராமல் இருந்தீன்னா இங்கே ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும், உடனே கிளம்பி வா அப்படின்னு. அதுக்கு மகேஷ் கேட்குறாரு, இப்போ எதுக்கு நீ வர சொல்கிற அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, நீ வந்து தான் ஆகணும், நீ மட்டும் இங்கே வரலைன்னா இப்போ இந்த வீட்டில் உள்ள டிரைவர் ரேவதிக்கு நலங்கு வச்சிருவான் அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷ்க்கு செம்ம ஷாக்கு. ஏய், என்னடி சொல்ற அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நீ மட்டும் வரலைன்னா இதான் இங்க நடக்கும், சீக்கிரம் வா அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, நான் இன்னும் 10 நிமிஷத்துல அங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, அப்படி ஃபேன் ஷர்ட் போட்டுக்கிட்டு சாதாரணமா வராம மாப்பிள்ள மாதிரியே வா அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷும் சரி, நான் அப்படியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் என்ன பண்றாருன்னா
நான் 5 நிமிஷத்துல நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா நம்ம மாயா வந்துட்டு அங்கேருந்து மகேஷை போய் வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளேயும் சீக்கிரம் வந்துட்டு வரணும், இல்லைன்னா நல்ல நேரம் போயிட்டுன்னா அப்புறம் அது வேற பிரச்சனை அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, நான் மகேஷ் கிட்ட சொல்லிட்டேன், அவர் 5 நிமிஷத்துல இங்கே வந்துருவார் அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்திகை காமிக்கிறாங்க. அப்பா மயில்வாகனம் நினைக்கிறாரு, ச்சே இந்த மாயா இடையில புகுந்து இப்படி பண்ணிட்டாலே, நம்ம எப்படியாவது கார்த்தி தான் அந்த ரேவதிக்கு நலங்கு வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஆனால் கடைசியில் இப்படி ஆகிட்டே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு மயில்வாகனம். அப்போ இன்னொரு பக்கம் மகேஷை காமிக்கிறாங்க. மகேஷ் என்ன பண்ணுறாருன்னா, பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டுக்கிட்டு ஒரு பைக் எடுத்துக்கிட்டு நேராக நம்ம சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. பைக்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரொம்ப வேகமாக வந்துக்கிட்டு இருக்காரு. பைக் டக்குன்னு வந்துட்டு ஆஃப் ஆயிடுது. உடனே மகேஷுக்கு செம்ம ஷாக்கு, என்னடா இது பைக் ஆஃப் ஆயிட்டு அப்படின்ட்டு மகேஷ் பைக்கை விட்டு இறங்கி பைக்கை செக் பண்ணுறாரு. பைக் வந்துட்டு புகஞ்சு போயிட்டு பைக்கு சுத்தமாக ரெடியே ஆகலை. அப்போ மகேஷ் நினைக்கிறாரு, ச்சே என்ன இது பைக் இப்படி ஆகிருச்சு அப்படின்னு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி நேராக மாயாவை பார்த்து, எங்கம்மா மாயா, மகேஷ் 5 நிமிஷத்துல வந்துருவாரு அப்படின்னு சொன்னேன், ஆனால் வரலையே அப்படின்னு. அதுக்கு நம்ம மயில்வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அவருக்கு என்ன அர்ஜென்ட்டான ஒர்க்கோ உடனே கூப்பிட்டா 5 நிமிஷத்தில் எப்படி வர முடியும், இங்கே பாருங்க நல்ல நேரம் வேற முடிய போகுது, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கார்த்தியவே இந்த டிரைவரையே நலங்கு வைக்க சொல்லிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரி அமைதியாக இருக்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாப்பிள்ள, அமைதியாக இருங்க, எப்படியா இருந்தாலும் மகேஷ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மாயா நினைக்கிறாங்க, ச்சே மகேஷ் ஏன் இவ்வளோ நேரம் கடத்துறாரு அப்படின்ட்டு நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம் இருங்க நான் போயிட்டு மகேஷ் கிட்டே கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துட்டு வெளியில் போகிறாங்க. அப்போ மயில்வாகனை கேட்குறாரு, ஏன் ஃபோனை இங்கே இருந்து பேசக்கூடாது அப்படின்னு. மாயா நேராக வெளியில் போயிட்டு நேராக மகேஷ்க்கு ஃபோன் பண்ணி, மகேஷ் என்னாச்சு, எங்கே தான் வந்துக்கிட்டு இருக்க, இங்கே அந்த டிரைவரை நலங்கு வைக்க சொல்லி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷ் சொல்கிறாரு, மாயா நான் அங்கே தான் வந்துக்கிட்டு இருந்தேன், பைக்கு டக்குன்னு வந்து ரிப்பேர் ஆகிட்டு அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவுக்கு செம்ம ஷாக்கு. மகேஷ் என்ன சொல்கிற, சீக்கிரமா எப்படியாவது ஏதாவது ஒரு காரை பிடிச்சி வா அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷும் சரி மாயா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ஒவ்வொரு காராக நிப்பாட்டுறாரு. அப்போ ஒரு காரு நிற்காம ஒரு சேத்துல போயிட்டு காரு டயர் இறங்கினதுனால அந்த சேரு வந்துட்டு மகேஷோட சட்டையில் பட்டுருது. மகேஷ் பார்க்கவே கன்றாவியாக இருக்காரு. அப்போ மகேஷ் நினைக்கிறாரு, ச்சே நீ நல்லாவே இருக்க மாட்டடா, நான் எப்படி இதோட அந்த ரேவதி வீட்டுக்கு போகிறது அப்படின்னு மகேஷ் டென்ஷனில் இருக்காரு. இன்னொரு பக்கம் மாயா கிட்ட சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, இங்கே பாருமா என்னாச்சு அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, மகேஷ் வந்துக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருமா இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, சீக்கிரம் வந்துட்டு நலங்கு வைக்கணும், இல்லைன்னா அதுவே ஒரு துரதிருஷ்டமாக ஆகிரும் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா டிரைவர், கண்டிப்பாக மகேஷ் வரத்துக்கு நேரம் ஆகும் போல, நீயே வந்துட்டு நலங்கு வச்சிரு அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனம் நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாருப்பா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கா, போயிட்டு நலங்கு வை அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரேவதி கிட்ட போகிறாரு. அங்கே போயிட்டு நம்ம ரேவதிக்கு பொட்டு வச்சு நலங்கு வைக்கிறாரு. நலங்கு வச்சுட்டு பூவை எடுத்து தூவுறாங்க. இதை பார்த்ததோட 2 பேருக்கு மட்டும்தான் செம காண்டாகும். அது யாரு, மாயாவும் சந்திராவும். அப்போ சந்திரா நினைக்கிறாங்க, இவனை இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு பார்த்தா வர வர இவன் இந்த வீட்டுக்குள்ளே பர்மனெண்ட் ஆகிடுவான் போலயே அப்படின்னு. இன்னொரு பக்கம் மாயா செம்ம காண்டாகிறாங்க. இந்த மகேஷ் மட்டும் சீக்கிரம் வந்திருந்தா இந்த மாதிரி கன்றாவியெல்லாம் பார்த்துருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு. மயில்வாகனம் என்ன பண்ணுறாருன்னா, நேராக நம்ம பரமேஸ்வரிக்கும் ராஜ சேதுபதிக்கும் ஃபோன் பண்ணி, இங்கே பாருங்க ரேவதிக்கு கார்த்தியை நலங்கு வைக்கிறாரு பாருங்க அப்படின்னு வீடியோ கால் பண்ணுறாரு. அவங்க 2 பேருமே வீடியோ காலில் பார்க்குறாங்க. அப்போ பாட்டி நேராக ராஜ சேதுபதி கிட்ட, பார்த்தீங்களா நம்ம பேரன் ரேவதிக்கு நலங்கு வைக்கிறாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அப்போ ராஜ சேதுபதி சொல்கிறாரு, 2 பேரோட ஜோடி பொருத்தம் ரொம்ப அருமையாக இருக்கு, நீ வேணும்னா பாரு, 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு. அப்போ பரமேஸ்வரி சொல்கிறாங்க, நடக்காதா பின்ன, ஏன்னா என் அப்பா முருகன் 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட ராஜ சேதுபதியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா பரமேஸ்வரி சொல்கிறாங்க, என்னங்க இது மாதிரி நம்ம கொடுத்த செயினையும் கார்த்திக் கொடுத்துருவானா அப்படின்னு. அப்போ ராஜ சேதுபதி சொல்கிறாரு, நம்ம பேரன் எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு உனக்கு தெரியுமில்ல, கண்டிப்பாக அவன் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனை செட் பண்ணி நேராக அந்த
நலங்கு வைக்கிற இடத்த காமிக்கிறாங்க. அங்கே வந்துட்டு கார்த்தி நலங்கு வச்சுட்டு நேராக ரேவதி கிட்ட ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரூமுக்கு போகிறாரு. கார்த்தி எதுக்காக ரூமுக்கு போகிறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். என்னென்னா ராஜி சேதுபதி கொடுத்த செயினை எடுக்கிறதுக்காக தான் போகிறாரு. அங்கே போயிட்டு நேராக செயின் எடுத்துகிட்டு வராரு. செயினை எடுத்துகிட்டு வந்துட்டு நேராக ரேவதியோட கையில் கொடுக்குறாங்க. இந்த ரேவதி அப்படின்னு. ரேவதி அந்த தங்க செயினை பார்த்ததோட நேராக கார்த்திகிட்ட என்ன இது அப்படின்னு கேட்க, அப்பா கார்த்தி சொல்கிறாரு இது என்னோட அன்பளிப்பு அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா வந்துட்டு பார்த்துட்டு ஹேய் நிறுத்து, அப்போ இதெல்லாம் நீ பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? எப்படி வந்துட்டு நீ ரேவதிக்கு செயின் கொடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க இங்கே பாரு சந்திரா, செயின் கொடுக்கறதுல என்ன இருக்குது? டிரைவர் வந்துட்டு என்ன பண்ணாலுமே எல்லாத்துலேயுமே குறை சொல்லாத, அவர் ரொம்ப நல்லவர் தான் அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா சொல்கிறாங்க இங்கே பாருக்கா, நீ ரொம்ப ஓவராக வந்துட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டாக்குறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கான். இது தெரியாம தான் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க இங்கே பாரு சந்திரா, இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம கார்த்திகை பார்த்து இங்கே பாரு டிரைவர், நீ அன்பளிப்பு கொடுப்ப அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாருக்கு வந்துட்டு இந்த மாதிரி என்ன வரும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு ரேவதி கிட்ட அந்த செயினை கொடுக்க மயில் வாகனம் சொல்கிறாரு இங்கே பாருங்க, அந்த செயினை நீ அந்த ரேவதியோட கழுத்தில் போட்டு விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் கையிலையும் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அந்த செயினை வந்துட்டு ரேவதியோட கையில் கொடுக்குறாங்க. அப்போ மயில் வாங்கலாம் நினைக்கிறாரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ரேவதியோட கழுத்தில் அந்த செயினை போட்டு விடலாம். அதை விட்டுட்டு ஏன் தான் இந்த கார்த்தி இப்படி பண்ணுறான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம பரமேஸ்வரி நேராக ராஜ சேதுபதி கிட்ட பார்த்தீங்களா நம்ம பேரன் எவ்வளோ சூப்பராக அந்த செயினை கொடுத்துட்டான் அப்படின்னு. ராஜ சேதுபதி சொல்கிறாரு எனக்கு நம்பிக்கை வந்துட்டு கண்டிப்பாக கார்த்திகை ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்புறமா நம்ம மயில் வாங்கலாம் சொல்கிறாரு இங்கே பாருங்கள், நலங்கு வைக்கிறது முடிஞ்சுட்டு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி செயினையும் கார்த்தி ரேவதி கிட்ட கொடுத்தாச்சு, சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா பரமேஸ்வரி சொல்கிறாங்க என்னங்க, எப்படியாவது ரேவதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணத்தை முடிச்சிடணும், அந்த மகேஷுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட ராஜ சேதுபதி சொல்கிறாரு இங்கே பாருமா பரமேஸ்வரி, நீ சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனை சிப் பண்ணி நேராக நம்ம மயில் வாகனத்தை காமிக்கிறாங்க. மயில் வாகனம் நேராக கார்த்தியை பார்த்து செம சூப்பர், கடைசியில் ரேவதிக்கு நலங்கு வச்சுட்ட பார்த்தியா அப்படின்னு. அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாரு நீங்கள் இடையில என்னெல்லாம் பேசுனீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. அதுக்கு மயில் வாகனம் சொல்கிறாரு இங்கே பாருப்பா, எல்லாமே நாங்கள் ஒரு குறிக்கோளோட தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் எல்லாருமே ஹாப்பியாக இருக்க அந்த நேரத்தில் மகேஷ் வந்துட்டு சேரு சகதியுமா வராரு. அவரை பார்த்ததோட எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா மகேஷ் வந்துட்டு உடம்பு பூரா சேரா வந்து நிற்கிறாருல, அதை பார்த்துட்டு. அப்போ சாமுண்டி சரி மகேஷை பார்த்துட்டு என்ன மாப்பிள்ள இது, என்ன கோலம் இது, எப்படி உங்க மேலே இவ்வளோ சேர் வந்துச்சு அப்படின்னு. அப்போ மகேஷ் சொல்றாரு இல்லை சீக்கிரம் ரேவதிக்கு நலங்கு வைக்கிறதுக்காக ஓடி வந்தேனா, அப்போ வந்துட்டு பைக் ரிப்பேர் ஆயிட்டு. அப்போ ஒருத்தர்கிட்ட வந்துட்டு நான் லிஃப்ட் கேட்டேன், ஆனா அவரை வந்துட்டு சேரை வீசிட்டு போயிட்டாரு அப்படின்னு. இதை கேட்டதோட ராஜா சொல்றாரு சரிங்க மாப்பிள்ள, நீங்க போயிட்டு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க போங்க அப்படின்னு. இது கேட்டதோட ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில வராரு. இன்னொரு பக்கம் ஒரு லேடியை காமிக்கிறாங்க. அந்த லேடி வந்துட்டு நேராக சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு என்ன யோசிக்கிறாங்கன்னா நேராக அந்த சிவனாண்டியும் இன்னொருத்தரும் இருக்காங்க, அவங்கள காமிக்கிறாங்க. அப்போ சிவனாண்டி நேராக அந்த லேடிக்கிட்ட இங்கே பாருமா, நான் சொல்கிற மாதிரி நீ செய்ய, நீ இன்னைக்கு ஊரை விட்டு போயிடுவ அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போ அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு கேட்குறாங்க சார், நான் இந்த ஊரை விட்டு போயிடுவேன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன், அதோட எனக்கு எந்த வித ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது அப்படின்னு. இது கேட்டதோட அந்த பொண்ணு சொல்கிறாங்க இங்கே பாருங்க சார், உங்களை நம்பி தான் இந்த விஷயத்தில் இறங்குறோம், எங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு அதெல்லாம் எந்த ப்ராப்ளமுமே வராது, நீங்கள் வந்துட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு. இது கேட்டதோட அந்த பொண்ணு சொல்கிறாங்க சார், நான் என்ன சொல்லணும்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இங்கே பாரு, நீ நேராக அந்த வீட்டுக்குள்ளே போனதோட ஒரு தரப்பான் அவனை பார்த்து நீ வந்துட்டு உன்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ண அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லணும். சொன்னதோட எல்லாருமே வந்துட்டு அவனை அந்த வீட்டை விட்டு துரத்தணும், அவனை வீட்டை விட்டு துரத்துற வரைக்கும் நீ இந்த பிளானை வந்துட்டு நிப்பாட்டக்கூடாது, அவங்க என்ன சொன்னாலுமே சரின்னு சொல்லணும் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த பொண்ணும் சரிங்க சார், இதனால எனக்கு பிரச்சனை வராது அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாரு எந்த பிரச்சனையும் வராது, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ இதை மட்டும் செய் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம அந்த பொண்ணும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அதுக்கப்புறமா நேராக வீட்டை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா
யாருக்கும் தெரியாமல் நேராக மாடிக்கு போகிறாங்க. அப்போ மாடியில் வந்துட்டு நம்ம ராஜா ஃபோன் பேசிட்டு நிற்கிறாரு. இதை அந்த பொண்ணு கவனிக்கல. அந்த பொண்ணு நேராக மாடிக்கு போயிட்டு உள்ளார போகிறாங்க. அதுவும் அந்த சந்திரா வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, மாடியில் ஃபஸ்ட்டு ரூம் தான் அந்த டிரைவரோட ரூம்னு சொன்னதோட அந்த பொண்ணு நேராக அந்த ரூமுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு வெளியில். அப்போ சந்திரா நேராக அந்த கார்த்திகை கூப்பிட்டு, இங்கே பாருப்பா, மாடியில் உன்னோட ரூமில் இலக்கட்டெல்லாம் இருக்குது, போய் எடுத்துட்டு வா அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அவரோட ரூமுக்கு போகிறாரு. இதையும் வந்துட்டு நம்ம ராஜா கவனிக்கிறாரு. அப்போ அந்த ரூமுக்குள்ளே போனதோட அந்த பொண்ணு நேராக கார்த்தியை பார்த்து கார்த்தி சொல்கிறாரு, நான் இலக்கட்டை தான் வாங்குவேன், ரூம் கதவை தாப்பா போடுறாங்க. இதை பார்த்ததோட நம்ம கார்த்திக்கு செம்ம ஷாக்கு. என்ன பண்ண, இந்த இடத்த விட்டு உன்னால் இனிமேல் தப்பிக்க முடியாது, எல்லாரும் வந்துட்டு ஒன்று அவமானப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நேராக டக்குன்னு சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிறாங்க. இதை பார்த்ததோட நம்ம கார்த்தி செம்ம அதிர்ச்சி ஆகுறாரு. அந்த பொண்ணு தலையில் வச்சிருக்கிற பூவெல்லாம் பிச்சு கீழே வீசுகிறாங்க. கீழே வீசிட்டு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ரூம் விட்டு வெளியில் ஓடி வராங்க. இதை பார்த்துட்டு ராஜா செம்ம அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி வந்துட்டு நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே போகிறாரு. அந்த பொண்ணு நேராக அங்கே நிற்கிறவங்க கிட்ட போய் நின்றுட்டு மேடம் அப்படின்னு சொல்லி கத்த, சாமுண்டீஸ்வரி அந்த பொண்ணை பார்த்துட்டு ஏய் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு சொல்கிறாங்க, மேடம் இது மாதிரி இங்கே எங்கேயுமே வாஷ்ரூம் வந்துட்டு ஒர்க் ஆகலை, ஸோ அதனால மாடிக்கு போயிட்டு வாஷ்ரூம் இருக்கான்னு பார்க்கறதுக்காக போனேன், அங்கே வந்துட்டு இவன் இருக்கான்னு அவன் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான் அப்படின்னு. இதை கேட்டதோட எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, மேடம் இவங்க பாட்டுக்கு ரூமுக்குள்ளே வந்தாங்க மேடம், வந்துட்டு கதவை சத்திட்டு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு இப்போ ஏன் மேலே வந்து பழி போடுறாங்க அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி நேராக அந்த பொண்ணை பார்த்து, ஏமா என்னம்மா நடக்குதுங்க அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்கிறாங்க, மேடம் நான் சொல்கிறது உண்மைதான், நான் எந்த கோவிலில் வேணாலும் சத்தியம் பண்ணுறதுக்கு வரேன், ஏன் மேலே எந்த தப்புமே இல்லை, இவன் தான் என்கிட்ட தப்பு நடந்துக்க பார்த்தா மேடம், இவனை விடாதீங்க அப்படின்னு சொல்ல. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் இவங்க எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, மேடம் நான் எப்படி மேடம் இந்த விஷயத்தில் போய் எந்த கோவிலில் வேணும்னாலும் நான் வந்து சத்தியம் பண்ணுறேன், என் மேலே எந்த தப்புமே இல்லை, இந்த பையன் என்கிட்ட தப்பு நடந்துக்க முயற்சி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மேலே பழி போடுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு மயில் வாகனம் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இந்த குட்டி கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக தான் கார்த்தி மேலே பழி போடுறா, கார்த்தி அப்படிப்பட்டவன் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஸோ கண்டிப்பாக இதுக்கு காரணம் அந்த சந்திராவாக இருக்கணும், இல்லை இந்த மாயாவாக இருக்கணும் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் மகேஷ் என்ன நினைக்கிறாருன்னா, ஆகா இந்த டிரைவர் சரியான ஆளாக இருப்பான் போலையே, நம்மளை விட பெரிய தெல்லாலங்கடியாக இருப்பான் போலையே அப்படின்னு மகேஷ் நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு நேராக வந்துட்டு கார்த்திகை பார்த்து, மேடம் ஏய் இந்த மாதிரி ஆளையாக உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க, மொத்தம் உங்கள் வீட்டில் 5 பொண்ணுங்க இருக்காங்க, கண்டிப்பாக அவங்கள வந்துட்டு இவர் ரொம்ப அவமானப்படுத்துவார், கண்டிப்பாக இவரை இந்த வீட்டில் வச்சுக்காதீங்க, இவரை இந்த வீட்டை விட்டு துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை மேலே வந்துட்டு ரொம்ப பழி போடுறாங்க. இதையெல்லாம் கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னே தெரியல. ஏன்னா எல்லா பக்கமுமே கார்த்தியை தான் வந்துட்டு எல்லாருமே பழி போடுறாங்க. இதனால் நம்ம சாமுண்டீஸ்வரி அடுத்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது அப்கமிங் எபிசோடில் தான் தெரியும். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் நீங்கள் அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.